பாரம்பரியமான பொருளை இயற்கையாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பூச்சி சாப்பிட்ரும். மொத்தம் 120 விதமான பூச்சி இருக்கு. இந்த மாதிரி படித்த முட்டாள் பசங்க இவனுள்ள அறிவாளி இதுக்கு முன்னாடி உள்ள இதுக்கு முன்னாடி பெரிய அக்ரியா இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய அதிகாரியா இருக்காங்களா, அதை பார்த்து தான் நம்மளோட ரெட்டை வந்தாரு. அந்த அறிவாளியை ஒரே ஒரு பூச்சை கூட சாவடிக்க முடியாது. எப்படிங்க? ஒரே ஒரு கெட்ட பூச்சை கூட இன்னைக்கு தயாரிக்கிற அது மருந்துன்னு சொல்றாங்க. மருந்து கிடையாது, பேர் விஷம். நீங்க இயற்கையா பயன்படுத்திங்கன்னா பூச்சை சாப்பிட்ரும். உங்களுக்கு கெடுதல் செய்யறது வந்து 12 பூச்சி, மொத்தம் 120 விதமான பூச்சிகள் இருக்கு. இந்த 120 விதமான பூச்சியும் விவசாயியோட நண்பன். அதுல 12 பூச்சை நம்மள எதிரி. 12 பூச்சி 120ல 12 போயிட்டா எத்தனை? நான் படிக்காத கணக்கு சொல்லுங்க. 108 பூச்சி எவ்வளவு நன்மை தர பூச்சை படிச்ச அறிவாளியா நான் முட்டாளான்னு தெரியல, அவங்க கொடுத்த மருந்தால நல்ல பூச்சி தான் சாவும். ஒரே ஒரு கெட்ட பூச்சை கூட யாராலையா சாவடிக்க முடியுமான்னு கேளுங்க. அடிக்கவும் முடியாது.